காகுபுதுண்டர் பெருநூல் காவியம் 1000 மூலமும் உரையும். பாடல் 49. இடமறிந்தார் இத்தனையும் காண வேணும், இல்லறத்தில் இருந்தாலும் கூட வேணும். சலமென்ன குடிசை என்ன மலர்ந்தால் என்ன, தாதி நிலை கண்டால் ஆத்திரமம் என்ன. குடமென்ன நீர் நிறைந்தா போலே வாசி, குண்டலியை காணார்க்கு மாயமாகும். தலமென்ன இதை அறிந்தால் வலியதாகும், சக்தி சிவமாய் காமி அறியலாமே. இந்த இடத்தை அறிந்து கொண்டவர்கள் நான் சொன்ன அத்தனை தத்துவ உண்மைகளையும் அதிலேயே காண வேண்டும். இல்லறத்தை நல்லறமாக நடத்தி கொண்டே நான் சொன்ன யோக ஞானத்தை மறவாது இயற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். இவ்வுடம்பு குடிசையில் இருந்தாலும் மாட மாளிகையில் இருந்தாலும் இதனை பயில்வதற்கு என்னப்பா சிரமம்? உடம்பில் ரசம், இரத்தம், மாமிசம், மேத, அஸ்தி, மச்சை, துக்கிலம் எனும் 7 தாதுக்களையும் அறிந்து கொள். அதனை உடல் நீர் நிறைந்திருப்பது போல் உடம்பில் நீர் நிறை குணமாய் நின்றால் வாசி உனக்கு கைவல்யமாக கிடைக்கும். குண்டலியை காணாதவர்க்கு வாசி மாயமாக போய்விடும். வாசியே அவ்விடத்திற்கு இட்டு செல்லும் பாதையாகும் என்பதை அறிந்து பயிற்சி செய்தால் சக்தி, சிவன், விஷ்ணு, பிரம்மா என யாவரையும் அங்கு அறிந்து கொள்ளலாம். வாசி சாதனையே மெய் வழியாகும் என்பதை உணர். அமிர்த விவரம். பாடல் 50. அறியலாம் லட்சுமியால் புத்திரனோடு அவர் மனைவி அச்சரமும் கூறலாகும். புரியலாம் அண்ணாக்கில் அமுத வாசல், புன் திறந்து வாசல் கண்டு ஒளியலாகும். தெரியலாம் அச்சரத்தில் ஆரியந்தம், தேரலாம் மண்டமரில் அஸ்தலாபம். புரியலாம் அஸ்தான தானம் போற்றி, பூரிக்கும் உன் அமிர்தம் பொங்கும் நெற்றில். அறியலாம் லட்சுமியின் புத்திரனாகிய பிரம்மனை, அவரே உன் மனமாகும் அப்பா. பிரம்மனின் மனைவி சரஸ்வதியே அறிவு ஆகும். அறிவை அடைந்து அகாரம் என்ற அக்ஷரத்தை உச்சரித்தால் வாசியை எழுப்பலாம். வாசியை உகாரம் என்ற அக்ஷரத்தால் மேலேற்றி அண்ணாக்கு எனும் அமிர்த வாசலை அடையலாம். அதை கொண்டே புருவ பூட்டை திறந்து 10ஆம் வாசல் கண்டு ஒளியில் சேர்ந்து கும்பகம் செய்யலாம். அதனால் அக்ஷரத்தின் ஆதி அந்தம் யாவையும் தெரிந்து கொள்ளலாம். வாழையின் அருள் பெற்றால் யோகத்தில் சித்தி அடைந்து அஷ்டமா சித்திகளையும் அடையலாம். 8ஆகிய உடம்பை கொண்டு 8 என்ற அக்ஷரத்தினால் 8 விதமான அஷ்டாவதானம் ஆடலாம். வாசியை ரேசக, பூரக, கும்பகம் செய்வதனால் உடம்பின் உள் அமிர்தம் பொங்கும். நெஞ்சினால் இதை உணரலாம். பாடல் 51. நெஞ்சிலே தோற்றமதை என்ன சொல்வேன், நிகழ்காலம் வருங்காலம் செல்காலத்தே. துஞ்சிலே நானிருந்து பார்த்து மங்கே, துயருற்றோர் பாலிருக்கும் துயரே சேர்வான். மிஞ்சிலேன் பரமன்றே பிரியேன் சேரேன்,
மெய் மெலிந்த என் துயரே சுகமே மிச்சம் அஞ்சிலே யாரிருந்து பார்த்த பார்வை அப்படியே ஆறிட்ட தாவந்தாளோ. அப்போது நெஞ்சில் எழுகின்ற தோற்றமான மெய்ப்பொருளை என்னவென்று சொல்வேன்? அது நிகழ்காலம், வருங்காலம், சென்ற காலம் என்ற யாவையும் காட்சி தந்து சொல்லுமப்பா. முக்கால உண்மைகளையும் உணர்ந்தவர்க்கு எதை கண்டும் அச்சம் ஏற்படாது. தன்னை கண்டு பார்த்தும் அஞ்சார்கள், நமனை கண்டு பார்த்தும் அஞ்சார்கள். இந்த வாசியோகத்தை துயரம் என்று எண்ணி கைவிட்டால் அவன் துயரத்தையே அடைவான். ஆதலால் இதனை மிஞ்சி எதுவும் இல்லை என்ற உண்மையை அறிந்து அப்பரம்பொருளையே சேர்ந்து பிரியால் இருங்கள். மெய்ப்பொருள் வல்லவத்தால் உன் துயரங்கள் யாவும் மெலிந்து போய் மெய்யின்ப சுகத்தை அடையலாம். ஒன்றான பொருளிலேயே பஞ்சபூதங்களும் இருப்பதை அறிந்து அதை அப்படியே பார்த்தபடியே பார்த்திருந்து தியானியுங்கள். இந்நிலையில் உடல் உயிரில் துன்பம் வந்தால் அது யாரோ இட்ட சாபம்தான். அன்பே